வந்ததுல இருந்து அழுதுட்டு இருக்கீங்க. அழுவல மேடம். நீங்க பாருங்க இன்னொரு 10 வருஷம் கழிச்சு ஓ இப்படி ஒரு நாளைக்கு நம்ம கஷ்டப்பட்டோம் அதுல இருந்து மீண்டு வந்துட்டோம்னு நிச்சயமா நினைப்பீங்க. அந்த நம்பிக்கையை வைங்க. ஒரு நாளைக்கு விட்டுறாதப்பா. சரியா? இல்ல வேலை கிடைச்சும் வேலைக்கும் போக முடியாம ஃபேமிலியை நீ நான் தான் வேலைக்கு போ. பார்க்கணும். யாரும் வேண்டாம் சொல்றது. ஃபேமிலியை நான் தான் பார்க்கணும். அந்த அதெல்லாம் இருக்கட்டும்பா. நீ தலைகீழ மாறி ஏன் வேலைக்கு போகாம இருக்க? அதான் இந்த ட்ரீட்மெண்டா இருக்கிறதுனால. ட்ரீட்மெண்ட் பாட்ல ட்ரீட்மெண்ட் நடக்கட்டும். இப்ப சைடு எஃபெக்ட் வந்து மேடம் அதிகமா எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. வயசானவங்களுக்கு சைடு எஃபெக்ட் எல்லாம் தாங்கிக்க முடியாது. சின்ன பசங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஒண்ணும் இருக்காது அவருக்கு. டாக்டர்கிட்ட மட்டும் அட்வைஸ் கேட்டுக்குங்க. சரி. எக்ஸ்போஸ் பண்ணிக்கலாமா? சரி. அந்த தெரப்பி எடுக்கும்போது மேபி அத இம்யூனோ சப்ரசன்ஸ் ஏதாவது போட்டு தான் வெளில போக சொல்லிருக்காங்க. அது ஒரு பிரச்சனை இருக்கு. பிகாஸ் அந்த இம்யூனிட்டி லோவா இருக்கும், சப்ரஸ் பண்ணுவாங்க இல்லையா? அந்த ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்குங்க. அதுக்கு என்ன ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கணும், என்ன பண்ணணும்னு மட்டும் கேட்டுக்குங்க.